எல்லோருக்கும் வணக்கம். கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களுடைய ஒரு சிறந்த கவிதை ஒன்று இருக்குது. புத்தகத்திற்குள் புழுவாய் நுழைபவன் பட்டாம்பூச்சியாய் வெளியேறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரொம்ப அருமையான கவிதை. அதுபோல் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த புத்தகத்துக்குள்ளே மாணவனாக நுழைகிற ஒருத்தர் நிச்சயம் ஒரு சிறந்த ஆசிரியராக வெளியேறுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. அப்படி நாம் என்ன புத்தகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொகுப்பாசிரியர் தோழர் இளம்பருதி அவர்கள் தொகுத்து பரிதி பதிப்பகத்தார் வெளியிடப்பட்டுள்ள கரும்பலகை கதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை தோழர் இளம்பருதி அவர்கள் 2 ஆசிரியர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆசிரியர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, நல்லா படிக்கலை அப்படின்னா டிவிக்கு தான் போகணும்னு சொன்ன எங்களுடைய சாருக்கும், அப்படி டிவிக்கு போனால் கூட நல்ல கணக்கும் ஒழுக்கமும் நல்லபடியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன சாருக்கும் இந்த புத்தகம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஏன் இதை ஆசிரியர்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்கலாம். இந்த கரும்பலகை கதைகள் ஒரு மிகப்பெரிய தொகுப்பு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, 3 புத்தகமாக வந்திருக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. மொத்தம் 720 பக்கங்கள் அடங்கிய ஒரு பெரிய தொகுப்பு இந்த புத்தகம். இந்த புத்தக தொகுப்பாசிரியர்கிட்ட நான் பேசும்பொழுது, இந்த புத்தகத்தோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கணுமே, ஆனால் நீங்கள் குறைவான விலைக்கு ஏன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் இதை கேட்டேன். அவர் கேட்கும்போது, இந்த புத்தகத்தை அதோட அசல் விலைக்கு பிரிண்ட் பண்ணால் என்ன அமௌண்ட் வருமோ அந்த விலைக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆசிரியர்களுக்காக இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயம் இந்த தொகுப்பு பாராட்டப்பட வேண்டியது. ஏன் அப்படின்னா, மொத்தம் இந்த 28 சிறுகதைகள் இதில் இருக்குது. இந்த 28 சிறுகதைகள் எல்லாமே கல்வி, பள்ளி, மாணவர், ஆசிரியர் இவர்கள் தொடர்புடைய சிறுகதைகள் எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்கள், தமிழின் சிறந்த எழுத்தாளர்கள் சேர்ந்து எழுதியிருக்கக்கூடிய சிறுகதைகள். அதோட பட்டியலை இப்போ நீங்கள் நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன சிறுகதைகள், எழுத்தாளர் பெயர் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அதுபோக மொத்தம் 33 கட்டுரைகள் இருக்குது. இந்த கட்டுரைகள் எல்லாமே தமிழோட சிறந்த ஆளுமைகள், நம்ம யாரெல்லாம் இப்போ அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், இல்லை கல்வித்துறை ஆகட்டும், இதுபோல் அரசு அதிகாரிகளாகட்டும், இது மாதிரி இருக்கிற ஒரு 33 பேருடைய கட்டுரைகள். அந்த கட்டுரைகள் எல்லாமே எதை பற்றினது அப்படின்னா, அவங்க பள்ளிகளில் அவர்களுடைய நினைவுகள் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய ஆசிரியர்களால் எப்படி இவர்கள் எல்லாரும் முன்னேற்றம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோக இறுதியாக நினைவு சித்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 ஆளுமைகள் அவர்களுடைய பள்ளியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இது போக இறுதியாக ஒரு மாவட்ட ஆட்சியர் அவருடைய ஒரு உரை, அதை அப்படியே நம்ம ஒரு கட்டுரை மாதிரி கொண்டு கொடுத்துருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய தொகுப்பு வேலை இது. நிச்சயமாக இந்த தொகுத்த தோழர் இளம்பருதி அவர்களை நாம் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். புத்தகத்தோட இறுதி பகுதியில் அன்புள்ள ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர பாண்டியன் IAS அவர்களுடைய ஒரு உரை இடம்பெற்றிருக்கு. ஒரு சிறப்பான உரை அது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த காணொளி மூலமாக. உண்மையில் கல்வி அப்படிங்கிறது பண்பட செய்வது, சிந்திக்க செய்வது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இவரோட உரையோட தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு வகுப்பறையும் மாணவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு தான் அங்கே வர்றாங்க. வகுப்பறையில் கேள்வி கேட்காம அவங்க எங்கே போய் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. அதே மாதிரி மாணவர்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள இல்லை ஆசிரியர்களாகட்டும் பேர் சொல்லி கூப்பிடுறது மரியாதை குறைவு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு தகுதி யாருக்குமே இல்லை அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம் அப்படிங்கிறத இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. மாணவர் தன்னோட விருப்பங்கள் என்னவா இருக்குது,
விருப்பங்களுக்கு எந்த இடம் சரியானதாக இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தன்னை பொருத்திக்கிறதுக்காக உதவுறது தான் உண்மையான கல்வி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி மாணவர்கள் எல்லாருக்கும் தோல்வி அடைகிறதுக்கு கற்றுக் கொடுங்க. பெற்றோர்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, தோல்வி அடைய கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் தோல்விகளால் தான் வெற்றிகள் தானே வரும் அப்படிங்கிறதும், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கற்பீங்கள், ஆனால் குழந்தைங்க உங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு நிறைய நாள் கழித்து மாணவர்களோட மனசில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த கட்டுரையில் நிறைய ஆசிரியர்களை பற்றி பார்த்தோம். நிறைய ஆளுமைகள் அந்த தங்களுடைய நினைவில் நிற்கிற ஆசிரியர்களை பற்றி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆசிரியர்கள் அவங்கக்கிட்ட பாடம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதில் மனசில் நிற்கிறவங்க 1-2 பேராக தான் இருப்பாங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குழந்தைகளோட குரல் வழியாக ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தை பற்றியும் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாளில் ஒரு குழந்தை அன்னைக்கு அந்த வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட இன்றைக்கி பள்ளியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட குரல் வழியாக பள்ளிக்கூடத்தை பற்றியும் ஆசிரியர்களை பற்றியும் அந்த பெற்றோர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த குழந்தைகள் எந்த ஆசிரியரை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க, எந்த பள்ளிகளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை நீளுது. இந்த கட்டுரையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த புத்தகம் என்னுடைய பார்வை அளவில், நிறைய பேருடைய கருத்து அளவில் நிச்சயமாக ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு முறை கட்டாயம் படிக்க வேண்டிய இந்த புத்தகம். அணிந்துரையில் கூட ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஆசிரியர் பயிற்சிக்கு ஒரு புத்தகத்தை கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னா நானாக இருந்தேன்னா இந்த புத்தகத்தை நிச்சயமாக பாடப்பகுதியாகவே நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இந்த புத்தகத்தில் நிறைய சிறப்புகள் இடம்பெற்றிருக்கு. அதனால் நிச்சயமாக ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை ஒரே ஒரு முறையாவது வாங்கி கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். நிறைய மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவரைக்கும் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இதுபோல் ஆசிரியர், பள்ளி, கல்வி மற்றும் தமிழ் இலக்கியம் புத்தகங்கள் தொடர்பான நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். அதனால் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதையும் இந்த சேனல் கமெண்ட் வழியாக சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.